அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 15:24 வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, எனக்கு உரிய பங்கை ஆஸ்தி எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். தகப்பன் அவன் கேட்டபடி அவனுக்குரிய ஆஸ்தியை அவனுக்கு கொடுத்தான். அந்த ஆஸ்தியை பெற்றுக்கொண்டவன் சில நாள் கழித்து அவன் தூர தேசத்துக்கு போய் அந்த ஆஸ்தியை துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. அவனோடு கிடந்த நண்பர்கள் போய்விட்டார்கள். கடைசியிலே அந்த தேசத்தில் பஞ்சமும் வந்தது. இப்பொழுது வாழ வழி தெரியாமல் பசியினால் நொந்து போன அந்த இளையகுமாரன் பிழைப்பதற்காக ஒரு குடியானவன் எடுத்து வேலைக்கு போனான். அந்த குடியானன் அவனுக்கு பன்றி மேய்க்கிற வேலையை கொடுத்தான். பசியினால் வாடினான். அப்படி ஒரு நாள் இருக்கும் பொழுது தான், ஐயோ, என் தகப்பன் வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேனே என்று சொல்லி தன் புத்தி தெளிந்து அவன் தன் தகப்பன் வீட்டை சிந்தித்து பார்த்தான். பிறகு அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான். என்ன, நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போவேன். என் தகப்பனை பார்த்து, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கும்பாக பாவம் செய்தேன், உமது குமாரன்னு சொல்லப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல, உமது கூலிக்கால் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி அவன் அதன்படி எழுந்து தன் தகப்பனை நோக்கி புறப்பட்டு வந்தான். தூரமாய் வரும்பொழுது தகப்பன் அவனை கண்டு ஓடி மனதுருகி அவனை கட்டி முத்தமிட்டான். இந்த ஓமையின் நோக்கம், மனம் போன போக்கிலே வாழ்ந்தால், தேவனை விட்டு தூரமாய் போனால் அது அந்த மனிதனின் வாழ்க்கை எப்படி சீர்குலைத்து விடும் என்றும், மனம் திரும்பிவிட்டால் எப்படி மறுவாழ்வு பெறுவான் என்றும் ஆண்டவர் போதித்த அற்புதமான ஓமை. இது கேட்கிற அருமையானவர்களே, ஒருவேளை நீங்க தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். அப்படி தூரமாய் போனதுனால, மனம் போல வாழ்ந்ததினால, இஷ்டம் போல ஜீவித்ததுனால எல்லாவற்றையும் இழந்து உங்க வாழ்க்கை சீர்கெட்டு சீர்குலைந்து போயிருக்கலாம். இன்றைக்கு தரித்திர நிலைமையில இருக்கலாம். நீங்க ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறார். இதெல்லாம் விடணுமா விட்டு எந்தெந்த விஷயத்தெல்லாம் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி தேவனிடத்துக்கு வந்து விடுங்கள். ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.